ஹாய் மக்களே, இன்னைக்கு ஈஸியான ஒரு கோஸ் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பிகினர்ஸ் மட்டும் இல்லைங்க, பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஏதாவது ஒரு பொரியல் சாப்பிடணும், ஒரு சாம்பார் வச்சுட்டேன், இல்லை புளிக்குழம்பு வச்சுட்டேன், ஏதாவது ஒரு பொரியல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வடச்சட்டி வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் கோஸை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா பிரட்டி எடுத்துருங்க. அந்த காரமெல்லாம் இந்த கோஸில் இறங்குற அளவுக்கு நல்லா பிரட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா காய் வேகறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் சிம்லே வச்சு வேக விட்டுருங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துக்காதீங்க, அளவா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சிருக்க தேங்காவை இது கூட சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி எடுத்தோம்னா சூப்பரான பொரியல் ரெடிங்க. இந்த பொரியல் சாம்பார் சாதத்துக்கு, புளிக்குழம்புக்கு, வத்த குழம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். காரமான குழம்புகளுக்கெல்லாம் எப்பயுமே இந்த மாதிரி காரம் இல்லாத பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.